ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம துத்தி இலையில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த துத்தி இலை இப்படி தான் இருக்கும், ரோட்டோரமாக நிறைய கிடக்கும். பார்த்துக்கோங்க. இந்த இலையோட பலன் என்னன்னு சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இதை நல்லா அந்த காம்பெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா 3 தடவை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 3ஆவது தண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. இதனோட பலன் என்னென்னா, இது மெயினாக மூலத்தால் அவதிப்படுறவங்க, டைட்டாக மோஷன் போகிறவங்க, அந்த மோஷன் போகும்போது பிளட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க இதை கண்டினியூவாக இப்போ நான் தோசை பண்ணுறேன். இதில் நிறைய பண்ணலாம். இப்போதைக்கு நான் தோசை பண்ணுறேன், அதை பாருங்கள். இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 10 நாளில் உங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும். இதை தோசை பண்ணலாம், சப்பாத்தியில் போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடலாம், அப்புறம் சூப்பு மாதிரி சாப்பிட்லாம், அப்புறம் இதில் லேகியம் தயார் பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணி தூசி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு 2 தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் 3ஆவதாக தண்ணி ஊற்றும் போது உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க அப்படியே. இது என்னென்ன ஆண்மை குறை உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளவங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பெண்கள் அவங்களுக்கு அந்த வெள்ளைப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதை கண்டினியூவாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சுகர் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம். கிரியேட்டிவ் அந்த மாதிரி உள்ளவங்களும் எடுத்துக்கலாம். நிறைய இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த துத்தி இலை கீரையில். இதை எப்படி சாப்பிட்ணுன்னு நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவி இந்த மிக்சியில் நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்துவங்க. பாருங்கள், உள்ளே அவ்வளோ டஸ்ட்டும் இருக்கும் இந்த உப்பு போட்டு கழுவினதுக்கப்புறம். அதுக்காக தான் இத்தனை தடவை கழுவ சொல்கிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். திப்பியாக இல்லாமல் நைஸாக ஒரு 2 கைப்பிடி போட்டால் ஒரு 3 தோசை சாப்பிட்லாம். இந்த மாதிரி திப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. முதல்ல திண்ணி ஊற்றாமல் நல்லா திரிகிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சா நல்லா அரைச்சிடும். இந்த மாதிரி பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் அந்த கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இந்த ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இதை நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு லைட்டாக அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி அதில் உள்ள தண்ணி மட்டும் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு ஒரு ஆளுக்கு, இது இப்போ நான் பண்ணுறது ஒரு ஆளுக்கு 2 கரண்டி மாவு அள்ளிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே உடனே செஞ்சு சாப்பிட்ணும். அரைச்செல்லாம் வச்சுக்கக்கூடாது. எப்போ சாப்பிட்றோமோ அப்போது அந்த டைமிங்கில் தான் அந்த கீரையை நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணி உடனே சுட்டு உடனே சாப்பிட்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லெண்ணெய், நெய் இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட மருத்துவத்தன்மை போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு கல்லை தடவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவலாட்டி வராது. அது இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு தோசை. டேஸ்ட்டுக்காக ஒன்று நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த இலை வாசம் அடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இட்லி பொடி வச்சுருந்தீங்கன்னா அதை மேலே போட்டு இப்படி லைட்டாக தூவிட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்காக சொல்கிறேன். பழகிடுச்சுன்னா அப்படியே சாப்பிட்றலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், நெய் தான் ஊற்றணும். இது 2ல் வேறு எந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த மருத்துவத்தன்மை போயிடும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுத்த தோசை நம்ம
கீழே எண்ணெய் தடவை தேவையில்லை, அப்படியே ஊற்றினா நல்லா இப்படி இழுத்து விட்டிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். நல்லா தான் முருகலாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு இலை வாசம் அடிக்குன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த இட்லி பொடி. இந்த மாதிரி நெய் ஊற்றி சாப்பிட்லாம். இதை கூட்டாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பாக வச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி நிறைய பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த இலையை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இது எங்கள் தோப்புலையே இருக்குது. தோப்புக்கு போய் நான் நேரடியாகவே காட்டுறேன். இலை, பூவு, அதோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு நேராகவே காமிக்கிறேன் அந்த இலையை பற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.